வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாண்ட் பிளாஸ்டர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வச்சு என்னால் பண்ணலான்னு கேட்கலாம். சில கடைகள்லாம் போகும்போது கண்ணாடியில் வந்து அவங்க நேம் வந்து அழகாக வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக வந்து ஏதாவது கண்ணாடி கிளாஸ்லனா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அழகாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனை வந்து பண்ணுறாங்க. இதை வச்சு நீங்கள் கண்ணாடி கிளாஸில் வந்து உங்கள் நேமாக இருக்கட்டும் எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட் பிளாஸ்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது போக அந்த டிசைன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போற லைக் தான் அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இந்த சாண்ட் பிளாஸ்டர் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பவர்ஃபுல்லான ஏர் ப்ளோயர் வந்து இதுக்கு வந்து ஒன்று தேவைப்படும். பார்த்தீங்கன்னா தெரியுது, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பெயிண்ட் ஸ்ப்ரேயர் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக தான் வந்து வரும். அதுபோக வந்து ஒயிட் சாண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து மணல் தான். நீங்கள் நார்மல் மணல் சளிச்ச மணல் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோலப்பொடி இருக்குல்ல, கோலப்பொடியிலே நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள கோலப்பொடிகளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒயிட் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுபோக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் வந்து தேவைப்படும். அதுபோக வந்து இந்த மாதிரி பிவிசி பைப் கொஞ்சம் இருந்தாலே வந்து போதுமானது. இந்த ப்ராஜெக்ட் வந்து அழகாக வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் ப்ளோயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர் ப்ளோயரோட முனையை வந்து சின்னதாக்கணும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சின்னதாக்குனா தான் நம்மளுக்கு மணலை வந்து ஒரே இடத்துல வந்து குவிகிற மாதிரி செய்ய முடியும். இதில் வந்து மணலை வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டீ பெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா மேலே வந்து வாட்டர் கண்ணை செட் பண்ணுறதுக்காக. இந்த சின்ன வாட்டர் கண்ணை இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ மணல் வந்து விழுகும் போல வந்து கரெக்டாக வந்து உள் நோக்கி வந்து வரும். ஸோ ஏர் வந்து ஃபோர்ஸுக்கு வந்து அந்த மணலையும் சேர்த்து வந்து அங்கிட்டு வந்து கொண்டு போகும். அதுக்கடுத்து இந்த முனையை வந்து சின்னதாக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் வந்து சின்ன சின்ன பிவிசி பைப்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இது எடுத்துக்கிறேன். சிலிக்கான் பேஸ்டோட முன்னாடி உள்ளது. இது வந்து பாருங்கள், முனை வந்து சின்னதாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து சில சின்னதாக வந்து ஜாயின் வந்து பண்ணி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிவிசி பைப் வந்து ஒட்டி இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறோம். அப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த முனையை வந்து சின்னதாக்குற மாதிரி இருக்கும். மணலும் வந்து இந்த சின்னதுலேருந்து தான் ஃபோர்ஸாக வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப்பை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த டீ பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஏர் ப்ளோயரோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் மூலம் வந்து வெட்டி விட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த முனையை வந்து இலக்கி விட்ருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செட் ஆகிக்கிடுச்சு. அதுக்கடுத்து இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து முன்னாடி வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், முனை வந்து நம்மளுக்கு வந்து கூர்மையாக வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த இதில் வந்து முன்னாடி வந்து ஓட்ட போட்டிருக்குமா, இதை ஜஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து வச்சாலே போது இது வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இங்கே ஏர் ப்ளோயரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏரை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வைக்கும் போல் வந்து இங்கே மண் இருக்குது பார்த்திங்கன்னா, மண் விழுகிற மண்ணை வந்து இது ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும். இதை வந்து நம்ம அப்படியே கண்ணாடி கிளாஸில் வந்து அப்ளை பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸாக வந்து வர மண் இருக்குல்ல, ஸோ அது வந்து கண்ணாடியில் வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா தொலையை வந்து ஏற்படுத்தும். ரொம்ப பெருசாக இருக்காது, லைட்டாக மைனூட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதாகும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கோலப்படியை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதை ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மணலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக வந்து தள்ளுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். கண்ணை வந்து மூடிக்கணும், எதிர்காத்துக்கு வந்து நம்ம மேலேயும் தெரிக்க வாய்ப்பு இருக்குது. பயங்கர ஃபோர்ஸாக அடிக்குதுங்க. கையில் வந்து அடிக்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து வலிக்குது மணல். சரி, ஓகே, இதை வந்து நம்ம ஒரு சின்ன கிளாஸில் வந்து அடித்து வந்து பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணலை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மணல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இதில் முனையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். சரி, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மூலம் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் அதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே, இந்த அளவு வந்து மணலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கு அடுத்து நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண போல் இதை கூட தலைகளாக வச்சுக்கலாம். ரெண்டாவது இது பண்ண போல் கூட இதை வந்து இதில் வந்து மாட்டம் போல் கூட நேராக வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்துகிட்டு அதில் வந்து ஏதாவது டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு அதில் வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயின் பாடியில் தான் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் வயரிங் டேப் இல்லைன்னா மாஸ்கிங் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை வந்து நான் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டிடலாம். எந்த இடத்துல வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும் சும்மா விடணும். இப்போ வந்து நான் இதை வந்து ஒட்டிட்டேன்னா
இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வி தான் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து எதுக்காகனா இதுக்கு மேலே வந்து படுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா அதுக்கு வந்து டேமேஜ் ஆகாது. ஆனால் இந்த கிளாஸில் வந்து படும்போது அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்னதாக வந்து நொறுங்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சாண்ட் பிளாஸ்டிங் வந்து பண்ணுறோம். சரி, ஓகே. இதை வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வி வந்துருக்கு. இதை கொஞ்சம் சமமாக வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டியாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இதில் தான் நம்ம வந்து ஃபோர்ஸாக வந்து அடிக்க போகிறோம். இப்படி அடிக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு டிசைன் வந்து கிரியேட் ஆகும். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து சாண்டை வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் சாண்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து சின்ன சின்ன துகளாக வந்து தெரிக்குது. சரி, ஓகே. இதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அடிக்கிறது. பாருங்கங்க, சின்ன சின்னதாக எப்படி ஒரு இதை வந்து டிசைனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை நம்ம ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கண்ணாடி வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் சேஃப்டி வந்து முக்கியம். ஏன்னா கண்ணில் வந்து கண்டிப்பாக தெரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து பண்ணுங்கள். சரி, ஓகே. இதை வந்து அகைன் வந்து அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் பயங்கர ஸ்பீடாக வந்து வைக்கும் போல வந்து அந்த இதோட இது வந்து அழகாக தெரியுதுங்க. ஸோ இதை வந்து அப்படியே அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து எல்லா பொசிஷனில் நீங்கள் வந்து வைக்கணும். வைக்க தான் வந்து அந்த இது உங்களுக்கு அந்த அழகான ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இதை வந்து ஃபோர்ஸ் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து நம்ம வந்து அதை அடித்து இது பண்ணியாச்சு. நான் வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா கண்ணனா பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஹெல்மெட் வந்து போட்டு தான் வந்து பண்ணேன். எதுக்காகனா தலைமுடி எல்லாத்துலேயும் வந்து படுது. ஸோ அதுக்காக வந்து ஹெல்மெட் வந்து போட்டதுக்கு அடுத்து தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து வந்து இது பண்ண முடியுது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வீக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுக்கலாம். இதை வந்து நம்ம மாஸ்கிங் டேப்பை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிசைன் வந்து வருங்க. இருங்க, அதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இதை நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து என்றைக்கும் போகாது. இது ஒரு சூப்பரான டிசைனு. பாருங்கள், நம்ம எதனாலும் வந்து இதில் வந்து கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வீணு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. சூப்பராக இருக்குல்ல? இது நம்ம வந்து குடிக்கிற கிளாஸாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு கிளாஸ்லேயுமே நம்மளுக்கு எதனாலும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இது வந்து பாருங்கள், சூப்பராக வீணாக அழகாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸில் வந்து இன்னொரு லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அடித்து பார்க்கலாம். அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏ லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த நார்மல் இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து கலட்டி எடுத்துக்கலாம்.
இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கு அடுத்து தான் அதோட அழகே வந்து தெரியும். ஸோ இது மாதிரி எந்த டிசைனாலும் நீங்கள் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதை எடுக்கும் போல பாருங்கள். இது வந்து நான் வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து சும்மா வந்து வச்சேன். இதே இது வந்து கரெக்டாக வந்து ஏ வந்து நம்ம அந்த பொசிஷன் பார்த்து வந்து கரெக்டாக வெட்டி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ஏ வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்ம கழுவுனாலும் அதுக்கடுத்து வந்து போகாது. இதை வந்து நம்ம எவ்வளோ தான் தொடச்சாலும் பாருங்கள் அந்த இது வந்து அழகாக வந்து இருக்கும். உங்களுக்கு அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நீங்கள் எந்த டிசைன்னாலும் வச்சுக்கலாங்க. உங்கள் நேமாக இருக்கட்டும் எதனாலும் இந்த மாதிரி அழகாக வச்சு இந்த சாண்ட் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸையே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட் பிளாஸ்டர் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து ஏர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் இருக்குது பார்த்திங்கன்னா, மண்ணையும் ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டு வந்து போகும். ஸோ அதுதான் வந்து அந்த கண்ணாடி கிளாஸில் வந்து படும். அந்த மணல் இருக்குல்ல அதில் வந்து கூர்மையாக வந்து இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக பட்டு 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 வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த துளைகளை வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இதாக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த டிசைனை வந்து அழகாக வந்து உருவாக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அந்த டிசைன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் அழகாக வந்து வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் ஏதாவது டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணி அதில் வந்து ஒட்டினதுக்கு அடுத்து அதை வந்து அழகாக வெட்டிட்டு இந்த மாதிரி சாண்ட் பிளாஸ்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம நேம் வந்து பார்த்திங்கன்னா VA சும்மா அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணதே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.